டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? பீப்புள் நம்ம எல்லாருமே பேங்க்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல மணியை சேவ் பண்ணிட்டு இருக்கோம். நாம சேவ் பண்ற மணியை பேங்க் அப்படியே சும்மா வச்சிருக்க மாட்டாங்க. அதுல இருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக லோன், கிரெடிட், கவர்மெண்ட் கம்பெனிஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்குலாம் கடனா தருவாங்க. அந்த கடனுக்காக நிறைய இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஸ்மால் போர்ஷனை தான் நமக்கு இன்ட்ரெஸ்டா தருவாங்க. டெப்ட்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, எதுக்காக டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அண்ட் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு கிளியரா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டெப்ட் இன்வெஸ்டிங்ல இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. சோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. இங்க நம்ம ஜஸ்ட் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல மணியை சேவ் பண்றதுனால லோன்ஸ் மூலமா பேங்க் தான் அதிக இன்ட்ரெஸ்ட் வாங்க போறாங்க. நமக்கு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் தருவாங்க. இதுவே நம்ம எல்லாரும் சேம் பேங்க்ல சாவரின் கோல்ட் பாண்ட், எஸ்ஜிபி, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், பிபிஎஃப், டி-பில்ஸ், ஜிசாக்கான இன்வெஸ்ட் பண்ணா நாம இன்வெஸ்ட் பண்ற மணியை அந்த பேங்க் டைரக்டா கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த மணியை வச்சு தான் கவர்மெண்ட் கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் டைரக்டா நம்ம கிட்டே தந்துருவாங்க. இந்த இடத்துல எல்லா பேங்க்ஸ்மே ஜஸ்ட் இன்டர்மீடியேட்டரா மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகுறாங்க. பட் அத மீறியும் ஒரு சில பேங்க் ஸ்மால் கமிஷனை வாங்கிப்பாங்க. அதிக இன்ட்ரெஸ்டோ கம்மி கமிஷனோ நம்ம ஏன் விஜய் பேங்க்குக்கு மணியை தரணும்? அதுக்கு பதில் நம்மளே டைரக்டா கவர்மெண்ட் ஆர் கார்ப்பரேட்டுக்கு மணியை தந்து ஃபுல் கமிஷனையும் வாங்கிக்கலாம்ல. நல்ல ஐடியா தான். தட் இஸ் பாசிபிள். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், ட்ரெஷரி பில், கமர்ஷியல் பேப்பர், சிபிஎல்ஓன்னு கார்ப்பரேட் கம்பெனிஸ் அண்ட் கவர்மெண்ட் பாண்ட்ல நம்மளாலையும் டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணி ஃபுல் இன்ட்ரெஸ்டையும் கெயின் பண்ண முடியும். முன்னாடி சொன்ன எஸ்ஜிபி, பிபிஎஃப், ஜிசாக், டி-பில்ஸ் பத்திலாம் அப்கமிங் வீடியோஸ்ல டீடைலா பார்க்க போறோம். நீங்க எந்த டெப்ட் ஆப்ஷனை பத்தி லேர்ன் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம மெயினா பார்க்க வந்தது டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தான். அதை தவிர எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கீங்க விஜய்னு கேட்காதீங்க. இது எல்லாமே சம் பேசிக்ஸ். இப்போ உங்களால ஈஸியா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்றதை புரிஞ்சுக்க முடியும். டைரக்டா டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எந்த ஆப்ஷன்ல இன்வெஸ்ட் பண்றது, ஒரு ஆப்ஷன்ஸோட லாக்-இன் பீரியட், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வேற வேற. இன்வெஸ்ட் பண்றதுக்கான ப்ரொசீஜரும் மாறிட்டு இருக்கும். பரவாயில்ல விஜய், ஒரு ஆப்ஷன் பத்தி லேர்ன் பண்ணிட்டு தனித்தனியா இன்வெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் ஓகே. பட் பிராக்டிகலி அது ரொம்ப கஷ்டமான வேலை. ஸ்டாக்ஸ் வேணா அனலைஸ் பண்ணி இண்டிவிஜுவலா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை விட அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. பட் டெப்ட்ல என்னதான் நம்ம டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணாலும் மேபி 1 or 2% தான் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. லாங் டர்ம்ல இந்த 1 or 2% ஹியூஜ் டிஃபரன்ஸ் தான். பட் இந்த எஃபர்ட் எல்லாமே ஸ்டாக் இன்வெஸ்டிங்ல போடலாமே. ஒரு சில டெப்ட் ஆப்ஷன் தவிர மேக்ஸிமம் டெப்ட்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்றதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அப்போ எப்படிதான் விஜய் இன்வெஸ்ட் பண்றது? அதுக்காக இருக்கிறது தான் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஆல்ரெடி வெல் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு பர்சன் இருக்காரு. நம்ம அவர்கிட்ட மணி தந்தா எந்த கம்பெனிஸ்க்கு லோன் தரலாம், எந்த கவர்மெண்ட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, எந்த கமர்ஷியல் பேப்பர் பெஸ்ட்னு எல்லாத்தையுமே அவர் அனலைஸ் பண்ணி நமக்காக இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி தருவாரு. அதுக்காக ஸ்மால் கமிஷன் மட்டும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்க்கு பே பண்ற மாதிரி இருக்கும். நான் எப்படி விஜய் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் நம்புறதுன்னு கேட்டீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியரா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிரும். டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல டோட்டலா 15 டைப்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் 3 கேட்டகரியில பிரிச்சிடலாம். பெட்டர் தென் சேவிங்ஸ் அக்கவுண்ட், சேம் அஸ் எஃப்டி அண்ட் பெட்டர் தென் எஃப்டி. நம்பர் 1 பெட்டர் தென் சேவிங்ஸ் அக்கவுண்ட். இதுல டோட்டலா 2 டைப்ஸ் இருக்கு. ஓவர் நைட் ஃபண்ட் அண்ட் லிக்விட் ஃபண்ட். ரெண்டுமே வெரி லோ ரிஸ்க் தான். பிகாஸ் இதோட மெச்சூரிட்டி டியூரேஷன் ரொம்பவே கம்மி. இந்த மெச்சூரிட்டினா என்ன? நம்ம இனிஷியலா தந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை திருப்பி தரக்கூடிய டைம் தான் மெச்சூரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏபிசின்ற ஒரு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னு வச்சுக்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கார்ப்பரேட் பாண்ட், கமர்ஷியல் பேப்பர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த டெப்ட் ஆப்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் தருவாங்க, மந்த்லி தருவாங்களா இல்லனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தருவாங்களான்னு இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடா எல்லாத்தையுமே விட்டுடலாம். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இப்ப இன்வெஸ்ட் பண்ணா நெக்ஸ்ட் 200 டேஸ்க்கு நம்ம இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ண மணியை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. 200 டேஸ்க்கு அப்புறம் தான் லாக்-இன் பீரியட் முடியும். அப்பதான் நம்ம இனிஷியலா பே பண்ண பிரின்சிபல் மணியை எடுக்க முடியும். இதுதான் மெச்சூரிட்டி டைம். இதுவே கார்ப்பரேட் பாண்ட்கான லாக்-இன் பீரியட் 90 days, which means கார்ப்பரேட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா நெக்ஸ்ட் 90 days லாக்-இன் பீரியட். 90 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம இனிஷியலா பே பண்ண மணியை வேணும்னா எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி ஒரு டெப்ட் ஆப்ஷன்ஸ்க்கும் வேற வேற மெச்சூரிட்டி டைம் இருக்கு. ஏன் விஜய், நம்ம இந்த ஏபிசி டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்ற, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டிஃபரெண்ட் டெப்ட் ஆப்ஷன்ல இன்வெஸ்ட் பண்றாங்க.
ஒரு டெப்ட் ஆப்ஷன்ஸ்க்கும் வேற வேற மெச்சூரிட்டி டைம் இருக்கு. அப்போ நாம இன்வெஸ்ட் பண்ண இந்த ஏபிசி மியூச்சுவல் ஃபண்டோட மெச்சூரிட்டி டைம் என்ன? சிம்பிள். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ற எல்லா டெப்ட் ஆப்ஷன்ஸோட மெச்சூரிட்டி பீரியட் ஆவரேஜ் பண்ணா 113 டேஸ் கிடைக்குது. இந்த 113 டேஸ் தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டோட மெச்சூரிட்டி பீரியட். இப்போ ஓவர் நைட் ஃபண்டோட மெச்சூரிட்டி டியூரேஷன் 1 டேன்னு சொன்னா உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஓவர் நைட் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ற எல்லா டெப்ட் ஆப்ஷன்ஸோட மெச்சூரிட்டி டைம் ஆவரேஜ் பண்ணா கிடைக்கிறது தான் இந்த 1 டே. இந்த மெச்சூரிட்டி டியூரேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதை வச்சு தான் எந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றத டிசைட் பண்ண போறோம். ஓவர் நைட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு 3 to 4% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் லிக்விட் ஃபண்ட், இதோட மெச்சூரிட்டி டியூரேஷன் அப் டு 91 டேஸ். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லைன்னு நம்புறேன். தென் இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஆவரேஜா இயர்லி 4 to 5% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் நம்பர் 2 சேம் அஸ் எஃப்டி. இதுல டோட்டலா 4 டைப்ஸ் இருக்கு. அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட், லோ டியூரேஷன் ஃபண்ட், மணி மார்க்கெட் ஃபண்ட் அண்ட் ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட். இந்த ஃபண்ட்ஸோட நேம் வச்சியே இதை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இதோட மெச்சூரிட்டி டியூரேஷன் வச்சு தான் இதுக்கு பேரே வச்சிருக்காங்க. அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன்னா ரொம்ப கம்மியான டைம் பீரியட், which is அதோட மெச்சூரிட்டி டியூரேஷன் 3 to 6 months. இதுவே லோ டியூரேஷனோட மெச்சூரிட்டி டியூரேஷன் 6 to 12 months. மணி மார்க்கெட்னா அப் டு 1 year அண்ட் ஷார்ட் டியூரேஷன்னா 1 to 3 years. இது எல்லாமே மேக்ஸிமம் வெரி லோ டு லோ ரிஸ்க் கேட்டகரி தான். இந்த 4 டெப்ட் ஆப்ஷன்ல இன்வெஸ்ட் பண்ணா ஆவரேஜா 6% annual return எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்பர் 3 better than FD. டோட்டலா இதுல 9 டைப்ஸ் இருக்கு. மீடியம் டியூரேஷன் ஃபண்ட், மீடியம் டு லாங் டியூரேஷன் ஃபண்ட், லாங் டியூரேஷன் ஃபண்ட், டைனமிக் பாண்ட், கார்ப்பரேட் பாண்ட், கிரெடிட் ரிஸ்க், பேங்க் அண்ட் PSUs ஃபண்ட், கில் ஃபண்ட் அண்ட் ஃப்ளோட்டர் ஃபண்ட். இது எல்லாமே மேக்ஸிமம் மாடரேட் ரிஸ்க் கேட்டகரியில வர மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். இந்த 15 டைப்ஸ்ல எல்லாமே இம்பார்ட்டன்ட் இல்ல. சோ இப்பவே ஒரு டைப் பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்போதைக்கு ஷார்ட்டா எத்தனை டைப்ஸ் இருக்கு, ஒரு டைப்ஸ்க்கான ரிஸ்க் லெவல் என்ன அண்ட் மெச்சூரிட்டி டியூரேஷன் என்ன தெரிஞ்சா மட்டும் போதும். இந்த எக்ஸல் ஷீட்கான லிங்கை கமெண்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் ரெஃபர் பண்ணிக்கோங்க. டெப்ட் இன்வெஸ்டிங்னாலே ரிஸ்க் ஃப்ரீ தான், கன்சிஸ்டன்ட்டா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அப்புறம் ஏன் விஜய் ஒரு சில ஃபண்ட்க்கு வெரி லோ ரிஸ்க், மாடரேட் ரிஸ்க் அண்ட் ஒரு சில ஃபண்ட்க்கு ஹை ரிஸ்க் கூட மென்ஷன் பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ், டெப்ட் இன்வெஸ்டிங்லயும் சம் ரிஸ்க் இருக்கு. நம்பர் 1 இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க். லெஸ் தென் 1 இயர்க்கு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா மேக்ஸிமம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இருக்காது. இதுவே மோர் தென் 1 இயர்க்கு டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா மேக்ஸிமம் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்னால ரிஸ்க் இருக்க சான்ஸ் இருக்கு. எக்ஸல் ஷீட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் கிளியரா லிசன் பண்ணுங்க. இப்போ 2025ல எக்ஸ்ன்ற லாங் டியூரேஷன் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம்னு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அதோட NAV வேல்யூ 100 rupees. NAVனா நெட் அசெட் வேல்யூ. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு யூனிட்டோட பிரைஸ் 100 rupees. யூசுவலாவே லாங் டியூரேஷன் ஃபண்ட்னா அதோட மெச்சூரிட்டி டைம் மோர் தென் 5 years. இதுதான் இந்தியாவோட லாஸ்ட் 25 இயர்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட். RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கரண்டா இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.5%. இதை பொறுத்து தான் டெப்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை டிசைட் பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.5%. சோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் 6% இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னு வச்சுக்கலாம். டோட்டலா 1 lakh இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா இயர்லி 6000 rupees கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இயர் 2026ல Y என்ற லாங் டியூரேஷன் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம். அதோட NAV பிரைஸும் 100 rupees தான். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கிராஃபை பார்த்தாலே தெரியுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் கிடையாது, அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இயர் மேபி இன்க்ரீஸும் ஆகலாம் ஆர் டிக்ரீஸும் ஆகலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் 2026ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். which is 2026ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகி 7.5% இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்பனா இன்ட்ரெஸ்ட் ரேட் 7%. சோ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணா இயர்லி 7000 rupees கிடைக்க சான்ஸ் இருக்கு. பட் லாஸ்ட் இயர் 2025லே எக்ஸ் லாங் டியூரேஷன் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் 6% தான், which is 6000 தான் ப்ராஃபிட். ஆனா புதுசா 2026ல இன்வெஸ்ட் பண்ணப்போ 7000 rupees ப்ராஃபிட் கிடைக்குது. எக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் சுத்த வேஸ்ட், ஜஸ்ட் 6% தான் இன்ட்ரெஸ்ட் தராங்க. Y மியூச்சுவல் ஃபண்ட்ல 7% தராங்க. சோ எக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாத்தையுமே செல் பண்ணிட்டு எல்லாத்தையுமே Y ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுவீங்க. பட் இங்க தான் ட்விஸ்டே. எக்ஸ் என்ற மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ 2026ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண எல்லா
எல்லாருமே எக்ஸ்ன்ற மியூச்சுவல் ஃபண்டை செல் பண்ண நினைப்பாங்க. பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆனனால இதோட நேவ் பிரைஸை குறைச்சிருவாங்க. நீங்க இதை செல் பண்ண நினைச்சாலும் லாஸ்ட்ல தான் செல் பண்ணணும். பட் ஒய்ன்ற ஃபண்ட் இப்போதான் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகம், நேவ் பிரைஸும் 100ல தான் இருக்கு. சோ எல்லாருமே இதுல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் அங்கேயும் ட்விஸ்ட் இருக்கு. இதோட நேவ் பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆயிடுச்சு. ஒய்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும், எக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கம்மியான பிரைஸ்ல கிடைக்கும். இதுவே இன்ட்ரெஸ்ட் ரேட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அப்படியே ஆப்போசிட்ல நடக்கும். இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரியலனாலும் நோ இஷ்யூ. சிம்பிளா நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நேவ் பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும். இதுவே இன்ட்ரெஸ்ட் ரேட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா நேவ் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நேவ் பிரைஸும் இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டோட நேவ் பிரைஸையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த ரீசனால சம்டைம்ஸ் நம்ம லாஸ்ட்ல இருப்போம். இதை தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. தென் கிரெடிட் ரிஸ்க் சேம். லாங் டேர்ம்க்கு டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த கிரெடிட் ரிஸ்க் இருக்கும். பேங்க் நமக்கு லோன் தரதுக்கு முன்னாடி சிபில் ஸ்கோரை செக் பண்ணுவாங்க. சிபில் ஸ்கோர் அதிகமா இருந்தா மட்டும்தான் நமக்கு லோன் கிடைக்கும். அந்த லோனை ஒழுங்கா ரீபே பண்ணோம்னா நம்ம சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை நமக்கு ஏதாவது மணி ப்ராப்ளம் வந்து அந்த லோனை ஒழுங்கா ரீபே பண்ண முடியலனா நம்ம சிபில் ஸ்கோர் குறைஞ்சிரும். இதேதான் 5 இயர்ஸ் மெச்சூரிட்டி இருக்க ஏதோ ஒரு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்லயே அவங்க பேங்க்ரப்ட் ஆயிட்டாங்கன்னா அந்த மணியை அவங்களால திருப்பி ரீபே பண்ண முடியாது. இதை தான் கிரெடிட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இது நடக்க சான்ஸ் இல்ல, பட் இந்த ரிஸ்க் இருக்குன்னு நமக்கு தெரியணும். தென் லிக்விடிட்டி ரிஸ்க். லிக்விடிட்டினா நினைச்ச நேரத்துக்கு உடனே பணமா மாத்துறது. எல்லா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்க்கும் மெச்சூரிட்டி பீரியட்னு ஒன்னு இருக்கு. சோ நம்ம நினைக்கிறப்பலாம் மணியை வித்ட்ரா பண்ண முடியாது. மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்சா மட்டும்தான் வித்ட்ரா பண்ண முடியும். இதுதான் லிக்விடிட்டி ரிஸ்க். இந்த மூணும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க், கிரெடிட் ரிஸ்க் அண்ட் லிக்விடிட்டி ரிஸ்க். இதுதான் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்க மேஜர் ரிஸ்க். அதெல்லாம் ஓகே விஜய், இந்த 16 டைப்ஸ் ஆஃப் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குன்னு கேட்கும் போது தான் ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்கான மெச்சூரிட்டி பீரியட் மாறுது அண்ட் லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணா சம் ரிஸ்க் இருக்குன்னு சொல்றேன். நான் எந்த டைப்ல தான் இன்வெஸ்ட் பண்றதுன்னு நீங்க கேட்கறது எனக்கு தெளிவா புரியுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டும் இம்பார்ட்டன்ட் இல்ல. ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்ல. எந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இம்பார்ட்டன்ட் அண்ட் நம்ம கோல்க்கு எந்த டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றத கிளியரா அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோரோவர் நீங்க எந்த டெப்ட் மியூச்சுவல் ஃபண்டை பத்தி லேர்ன் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. That's it for today. It's just a beginning. More things to learn. We will grow together and escape from normalcy. Stay tuned. See you soon, Prosperous.